ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம கான்செப்ட் ஆஃப் சிஏ பேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர்னால் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நிறையா இடத்துல நிறையா பேருக்கு இந்த நம்ம காமர்ஸ் ஃபீல்டில் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். டேட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். அதனால் இதை தனியாக ஒரு வீடியோவாக பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த கான்செப்டை கொண்டு வரேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸு நான் சொல்கிறது இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என் பேர் மாதவன். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்னைக்கு நான் 29th மார்ச் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட பிஸ்னஸை 29th மார்ச் 2024 ஜாயின் பண்ணுறேன். பிஸ்னஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெக்கார்ட் ஆகி ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். இப்போது இது என்ன இயர்? நம்ம பொதுவாக ஃபினான்ஷியல் இயரை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, April 1 to March 31 அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுவாங்க பொதுவாக. அப்போது இப்போ இந்த இயர் என்ன அப்படின்னா 2000. இப்போ நம்ம 2025 இருக்கோம். அப்போது April 1, 2025 to March 31, 2026 நம்ம என்ன அசஸ்மெண்ட் இயராக கன்சிடர் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக அப்போது நம்மளுக்கு இப்போ இது அசஸ்மெண்ட் இயர்னால் ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் இயர் என்னென்னா April 1, March 31. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் போன வருஷம் இப்போ எப்படின்னா, நம்ம இந்த வருஷம் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு சேல்ஸ் அது நிறையா வருது, பர்ச்சேஸ் நிறையா பண்ணுறோம், நிறையா டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இந்த சேல்ஸு பர்ச்சேஸு இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம பொதுவாக ஒன்றும் இல்லை, இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். இப்போ ஒரு டேக்ஸ், நம்ம இன்கம் டேக்ஸ் நம்மகிட்டேருந்து வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு வருஷம் முடியணும். ஃபினான்ஷியல் இயரை தான் எல்லா பேரும் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே இந்த வருஷத்துக்கான ரெக்கார்டை நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த வருஷம் பாதியில் இருக்கும்போது 365 டேஸா, அந்த 365 டேஸில் 288th டேயில் நீங்கள் எனக்கு இந்த வருஷத்தோட கணக்கை கொடுங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. அப்புறம் பேலன்ஸ் நம்ம வருஷத்துக்கு கணக்கு பார்க்கணும் தான் ரூலே இருக்குது. அக்கௌண்டிங்லேயே ரூல் இருக்குது. பெர் இயரில் தான் நீங்கள் கணக்கு பார்க்கணும். அப்போ இந்த இயரை நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் இந்த கான்செப்ட் ப்ரீவியஸ் இயரோட அசஸ்மெண்ட் இயரில் கேல்குலேட் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் அப்படின்னாலே என்னென்னா, நம்ம இந்த வருஷம் கணக்கு பண்ணுறோம், அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு இயர் ப்ரீவியஸ் இயர், பொதுவாக இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறத காட்டிலும் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் ஒரு டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம March 31 அப்புறம் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னதை பற்றி பார்த்தா இன்றைக்கி டேட் என்ன? 1 ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 2025. அப்போ April 1, 2025 to March 31, 2026 வரைக்கும் இது என்ன இயர்? அசஸ்மெண்ட் இயர். அப்போது இந்த அசஸ்மெண்ட் இயரில் எந்த வருஷத்தோட இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம்? இப்போ டேக்ஸ் கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டேக்ஸ் 2024 to 25 இருக்குமா? இப்போ இந்த இது டேக்ஸபிள் இயர். போன வருஷம் அவங்க பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இந்த வருஷம் தான் நம்ம அசஸே பண்ணுறோம். அதனால தான் அது ப்ரீவியஸ் இயர், இது அசஸ்மெண்ட் இயர். இதுதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ ப்ரீவியஸ் இயருக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு அசஸ்மெண்ட் இயர் சொல்கிறேன். நீங்கள் அது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
31 மார்ச் சரியா, 31 ஏப்ரல் 2022 வந்து நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அமௌண்ட்டு நான் கொடுத்துட்டேன். இந்த அமௌண்ட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்து இப்போ நம்மகிட்ட இருந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம இதோட ரிட்டன் எப்போ ஃபைல் பண்ணுவோம்? 22ஓட ரிட்டன் நம்ம என்ன பார்க்கணுன்னா மார்ச் 31க்கு முன்னாடியான்னு பார்க்கணும். மார்ச் 31க்கு முன்னாடினா 21-22. அப்போ இதை வந்து 21-22 நம்ம இந்த வருஷம் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஏப்ரல் 22 என்னென்னா 22-23 போயிடும். அப்போது நம்ம 22-23 21-22ஓட தான் கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் ஃபினான்ஷியல் இயர், இது அசஸ்மெண்ட் இயர். எந்த இயர் நம்ம அசஸ் பண்ணுறோமோ, ஏதோ ஒன்று அசஸ் பண்ணுறோமோ அது பேர் அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர் பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆர் ஃபினான்ஷியல் இயர். இது வந்து கிளாரிட்டி நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வரும். டேட்டை வச்சு நிறையா சம்ஸ் வரும். நீங்கள் சிஏல சிஏ ஜேர்னியில் இருந்தீங்கன்னா சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப அவசியம். டேட்ஸ் வச்சு நிறையா குழப்பம் வரும். இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிரும். அது போக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அக்கௌண்டன்ட்ஸ்லாம் இந்த டேட்ஸில் வந்து நிறையா தடுமாற்றம் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் என்னன்னு தெரியாது, அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச் 31 கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு இயர் இருக்குன்னா மார்ச் 31 தாண்டிருச்சுன்னா அது என்ன இயர் ஆயிரும்? அசஸ்மெண்ட் இயர் ஆயிரும். அந்த அசஸ்மெண்ட் இயரில் ப்ரீவியஸ் இயரோட தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ மார்ச் 31க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் இருக்கும் போது மார்ச் 31க்கு முன்னாடி இருக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். இப்போ 24-25 நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர். இதே நான் வந்து மார்ச் 31 2024னா அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், அந்த ஃபினான்ஷியல் இயர் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர். அதுதான் இது இங்கே வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன எழுதிடுங்க, எந்த ஒரு டேட்னாலும் எழுதிட்டு அதில் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. எழுதிட்டு 31 தாண்டி இருக்கா 31க்கு முன்னாடியான்றதை பார்த்துட்டு எந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். பொதுவாக இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கு யூஸ் ஆகும்? பெரும்பாலும் டேக்ஸ் பேயர்ஸுக்கு, அக்கௌண்டன்ஸுக்கு, அப்புறம் நிறையா இன்ஸ்டிடியூஷனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால தான் நான் இது தனியாக ஒரு கான்செப்டாகவே எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக தனியாக அது கான்செப்டாகவே எடுத்து பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் சின்ன சின்ன கான்செப்டை கிளாரிட்டியாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்செப்ட் ஆஃப் சிஏ அப்படின்ற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.